யூடியூப் சேனல் ராஜயம். நான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் ஃபாண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேராகிராஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் 2016 வருஷம் வச்சிட்ருக்கேன். ஸோ ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக்காகவே ஓப்பனிங்கில் இருக்குது, லோடிங்கில் இருக்குது, சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து. ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் இங்கேயும் வாரியம் தான் டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதவே நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ போட்டு கண்ட்ரோல் சி போட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, கண்ட்ரோல் ஜெட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு எரர் ஸ்பேஸ் வரணும், அதான் எரர் காமிக்குது ப்ளூ கலரில் பாருங்கள். ஓகே ஃபைன். இங்கே வந்து கமாவை காமிக்கும். ஓகேங்களா, இதை காப்பி பண்ணிக்கலாம், ஃபர்தராக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த ஒரு லைனை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேராகிராஃப் எடிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டர் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம எப்படி என்ன அலைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு பேராகிராஃப் மாதிரி. இந்த பேராகிராஃபில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேராகிராஃப் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஃபார்மேட் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லைன் இருக்குது, 6 லைன் இருக்குது. ஓகேங்களா, 6 லைன் வந்து பார்த்திங்கனாக்கா 6 புல்லட் பாயிண்ட்டாக மாறும், ஸ்டார் ஷேப்பாக மாறும். உங்களுக்கு என்ன தேவையான ஷேப்போ அது வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுக்கலாம், டிக் மார்க்காக வச்சுக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன்ஸு. அடுத்தபடியாக பேராகிராஃபில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்பர் பிரகாரமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, 1 2 3 அப்படிலாம் வந்து ஆல்பாபெட்டிக்கலாக ஹார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி இல்லை வந்து நம்ம ஸ்மால் ஏபிசியாக இருக்குனாலும் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர்ஸ். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் இதுலேயுமே நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து சப் இதாக இருக்கும், இது சப்பாக இருக்கும். ஓகேங்களா, அது கீழே என்டர் பண்ணிவிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது சப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். கரண்ட் லிஸ்ட் அது நன் போட்டிங்கன்னா எது இல்லாமல் வந்துடும், இல்லை ஹெட்டிங் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் வரும், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் வரும். நான் வந்து நன் கொடுத்துட்டு இதை வந்துடுறேன், இல்லை கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துடலாம். இந்த பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு டேப் போட்டால் ஒரு இது வந்து டேப் பட்டன் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு டிஃபைன் நியூ ஸ்டைல் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்களா. இப்போது ஹவாரியும் இனிமேல் டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வேறு எதனா ஸ்டெப் வேணாலுமே இது மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல ஹவாரியும் அகைன் டைப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்மளுக்கு என்ன ஸ்டெப் வேணுமோ அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லட்ஸ், அடுத்தபடியாக நம்பரிங், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பரிங் சொல்லுவாங்க, மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ்
இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அலைன் இருக்குது. கண்ட்ரோல் எல் போட்டு லெஃப்ட் அலைன் இருக்குது. சப்போஸ் எல்லாமே நம்ம சென்டராக வரணும்னா மிடில் அலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அலைன் அது மாதிரி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கார்னர் தான் இருந்தாக்கா இந்த கார்னரில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்கிறது இது வந்துடும், ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமனான இது ஷேப் வந்துடும். சப்போஸ் உங்களோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லைன் கேப் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும், லைன் ஸ்பேஸிங் அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து 1.5 இந்த ஸ்பேஸிங் 1.25 இப்போ வந்து 1.1.5 பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேப் லைன் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிக்ரீஸ் இன்க்ரிமெண்ட் க்ளோசர் டு த மார்ஜின் அது வந்து சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசம் நம்மளுக்கு மூவ் பண்ணிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் மெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து கலர் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அந்த ஓவராலாக பேராகிராஃபோட கண்டென்ட்டுக்கு வந்து கலர் ஃபில்லிங் நடக்கும். இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கலர் வேணும்னா அந்த பேராகிராஃப் மட்டும் அந்த கலரில் வந்து நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் அந்த கலரில் வந்து நிற்கும். ஃபர்தராக சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் இது நம்மளுக்கு தேவை கிடையாது, ஷார்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இது A to Z அது மாதிரி ஷார்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டோம், இது சுத்தூரம் பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆல் பார்டர்ஸ் போட்டு நமக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து உட்காந்துரும், ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே அழகாக வந்து உட்காந்துரும். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். நம்ம அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸை மோர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.